ஹாய் லகஸ் வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ தமிழ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற மாதிரி இப்போ இன்ஸ்டா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருக்க CapCut அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட CapCut அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம லேட்டஸ்ட் CapCut வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அது கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ CapCut அப்ளிகேஷனில் நியூ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ HD செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்காது, அது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து டைம் லைனில் இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் வீடியோ என்ன வீடியோ ஆட் பண்ணியிருக்கோன்னா, நம்ம கையை மட்டும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேஷியோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணோம். ரேஷியோக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி 9:16 இந்த ரேஷியோ இருக்கும், நிறைய ரேஷியோ இருக்கும். இதில் 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பேக்ரவுண்டில் ஆடியோ இருக்கும், அது வந்து நம்ம மியூட் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வால்யூம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வால்யூம் வந்து ஃபுல்லாக 0 பண்ணி வச்சுக்கோங்க. 0 பண்ணிட்டு ஓகே கொடுத்தாலே போதும், பேக்ரவுண்ட் ஆடியோ வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கை மட்டும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வீடியோ தேவையில்லாத பட்டம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல வரைக்கும் தேவைப்படுது எனக்கு வீடியோ, உங்களுக்கு எந்த இடத்துல வரைக்கும் தேவைப்படுதோ கரெக்டாக அந்த வரைக்கும் வச்சுருக்குங்க. அது வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம ரைட் சைடில் கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த கை ஆட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்ப்ளிட்னு கொடுத்தோம்னா 2 வீடியோ கட் ஆயிரும். இப்போ ரைட் சைடில் ஒரு வீடியோக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற வீடியோ இந்த வீடியோ நம்ம டெலிட் பண்ண போகிறோம். டெலிட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ டெலிட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் வீடியோ டியூரேஷன் பற்றி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, லென்த் பண்ணுறதுக்கு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடுன்னு ஆப்ஷன் இருக்கா, ஸ்பீடுன்னு ஆப்ஷனுக்கு வந்துட்டு லைட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 0.76 இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த் ஆயிரும். ஏன்னா வீடியோ ஸ்லோ மோஷன் ஆயிரும். ஸோ வீடியோ வந்து லென்த் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஒரு 13 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், 13 செகண்ட்ஸ் தர மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வீடியோ வந்து நம்ம கை லைட்டாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் வீடியோ வந்து நம்ம ஹெல்மெட்டோட வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, அதே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா முக்கியம் வந்து ஓவர்லே அப்படின்னு ஆப்ஷன் கூட வந்துடலாம். ஓவர்லே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓவர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட் ஓவர்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் கிளிப் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளிப் எப்படி இருக்குது, நமக்கு நம்ம ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் கிளிப் வந்து நம்ம வெறும் கேம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். சேம் ஆங்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கிம்பிள் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கோம். இந்த வீடியோ நமக்கு வந்து ஸ்மாலாக தான் இருக்குது, டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பீடுக்குள்ளே போயிட்டு லெவல்ஸில் போயிட்டு இந்த மாதிரி கம்மி பண்ண போகிறோம். லைட்டாக கம்மி பண்ணி வச்சுன்னா இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் பெருசாயிரும். லைட்டாக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பாட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து நம்ம இந்த சைடில் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா கட் ஆகிடும் நமக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வீடியோ கீழே வீடியோ சேம் டியூரேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 வீடியோ கரெக்டாக வைக்க போகிறோம். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் அப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக பேக்ரவுண்ட் வீடியோ தெரிகிற அளவுக்கு இங்கே வச்சுக்கோங்க. 2 வீடியோ ஒரே மாதிரி தெரியணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்க வீடியோவும் இந்த வீடியோ கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கா அப்படி செட்டாக பேக்ரவுண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, நான் செட் பண்ணுற மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்தால் பரவாயில்ல, இது எப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை நம்ம மெயினாக வைக்க வேண்டியது. நீங்கள் கிம்பிளில் வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக பேக்ரவுண்ட் மேட்ச் ஆகிரும். நான் கையில் வீடியோ எடுத்ததுனால எனக்கு வந்து இப்படி லைட்டாக மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நான் கரெக்டாக பேக்ரவுண்டையும் நம்ம கையை வச்சுருக்க மாட்டிங்களா, 2 வீடியோ கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, மிரரும் அந்த ஹெல்மெட் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். நான் இப்படி திரும்பி பார்க்கும்போது மிரரும் வண்டியில் ஆயில் கேன் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக 2 மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்க போகிறேன். அவ்வளோ கரெக்டாக இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி கரெக்டாக ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபுல்லாக ஒப்பாசிட்டி வந்து ஃபுல் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதான் நம்ம வீடியோட மெயின் ஸ்டெப்பேவும். ஸோ வந்து கவனமாக பண்ணுங்கள் இதை வந்து. ஓகே, இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன். நான் இப்போ ஒப்பாசிட்டி நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன், 100% வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வீடியோ இப்போ நம்ம 2வது ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஓவர்லே வீடியோ 2 வீடியோ நமக்கு கரெக்டாக சேமாக இருக்க மாதிரி வந்துருச்சு நமக்கு.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எஃபெக்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓவர்லே வீடியோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது வீடியோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவர்லே வீடியோ, அந்த வீடியோன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே 2 கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த எம்டி ஹேண்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து எம்டி ஹேண்ட் வந்து ஹெல்மெட் வர மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நான் வீடியோட வால்யூம் வந்து ஃபுல்லாக 0 பண்ணி வச்சுறேன்னு, அப்போ தான் பேக்ரவுண்ட் ஆடியோ வந்து நம்ம கேட்காம இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோட வந்து எல்லா கிளிப்பையும் நீங்கள் வந்து கட் பண்ணணும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஓகே, எப்படி கட் பண்ணிங்கன்னா ஒரு 0.2 செகண்ட்ஸ், ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் கிளிப் வந்து கட் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே கிளிப் வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கீழே ஓவர்லேயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப் தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கட் ஆகிடும் உங்களுக்கு. மறுபடியும் இதே மாதிரியும் வந்து செகண்ட் கிளிப் வந்து கட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இது வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன் நான். இப்போ 2 கிளிப்பையும் கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் சென்டரில் ஒரு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெலிட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இப்போ நம்ம ரைட் சைடில் ஒரு கிளிப் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு கிளிப் இருக்குது. இந்த சென்டர் கிளிப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம் நம்ம. அது வந்து கரெக்டாக 0.2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் கிளிப்பை டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால ஒவ்வொரு கிளிப்பும் இதே மாதிரி காமிச்சிட்டு இருக்க லேட் ஆகும். உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்பையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு 0.2 செகண்ட்ஸ் வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் இருக்க கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலிட் பண்ணி விட்ருவோம் நம்ம. ஓகேவா, புரிஞ்சுதான் உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன் இந்த எடிட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா, வீடியோ ஆட் பண்ணுறோம் எம்டி ஹேண்டில். செகண்ட் வீடியோ வந்து ஹெல்மெட் வச்சுருக்க மாதிரி வீடியோ ஆட் பண்ணுறோம். இந்த 2 வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிளிப் வந்து கட் பண்ணுறோம். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்தோம்னா வீடியோ எடிட்டிங்கே முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிளாக நம்ம எடிட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. இப்போ இந்த மாதிரியும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு கிளிப்பை கட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கிளிப் வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் மாற்றி மேலே கிளிப் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே கிளிப் ஓவரில் ஆட் பண்ண பார்த்தீங்களா, கீழே செகண்டாக இருக்குது அந்த கிளிப் மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே போயிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எல்லா கிளிப்பையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிகிட்டே வரேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கிளிப்பையும் கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்பையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ சென்ட்ரல் கிளிப் மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டே வந்துடலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ சென்ட்ரல் கிளிப்பை டெலிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கிளிப்புக்கு வந்துடலாம். நம்ம சென்ட்ரல் கிளிப்பு இதே டெலிட் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணிவிட்டு. ஓகேவா, ரைட் சைடில் கிளிப் இருக்கணும், லெஃப்ட் சைடில் ஒரு கிளிப் இருக்கணும், சென்ட்ரல் கிளிப் டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரியே வீடியோ எண்டு வரைக்கும் எல்லா கிளிப்பும் டெலிட் பண்ணிட்டே வந்துடுங்க. ஓகேவா, நம்ம டெலிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ சூப்பராக உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துவிட்டோம். இது நம்ம வீடியோவுக்கு வந்து நம்ம ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து பேக் வந்துடுங்க. இப்போ எல்லா கிளிப்பும் நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆடியோக்குள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட்ன்றது என்னென்னா, நம்ம மட்டும் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் ஆடியோ மட்டும் நம்ம தனியாக வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிக்க அந்த ஆடியோ வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, நமக்கு ஆடியோ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சூப்பராக நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சமயம் வீடியோ 2 கண்டு வந்து பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வந்து டெய்லி மேட்டுக்கு தான் போட்டுருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுங்க. ஓகே, இதுமாதிரி வேறு ஒன்று see you.